கிக் ஆஃப் தமிழ் ட்ராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டுருக்கு. புதுசாக ஒரு டாக்டர் வர அவரை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த டாக்டர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ இந்த டாக்டரை பார்த்தோன்னே ஒரு நர்ஸு பொண்ணு பயப்படுறா. ஆஹா, இவர் கூட தானே அன்னைக்கு நம்ம பெட்டில் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு இவ பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவில் பார்த்த உடனே இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்னு சொல்ல, ஐயோ என்னவே எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டான், பெட்ல ஒன்னா இருந்தோன்னு உளறி தொலைஞ்சிட போறான் அப்படின்ற மாதிரி இவ பயந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ரோட்ல விழுந்து கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி பண்ணா, அப்பதான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்பாட நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப டீனை பார்த்தீங்கன்னா இவ தான் அவங்க எல்லாருக்கும் சீஃப் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவா அங்க உள்ள எல்லாருக்கும் ஹை சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு, எனக்கு உங்களோட உதவி தேவை, நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக தான் வந்திருக்கேன், எது எங்கெங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, சரி வாங்க சார் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவ்வளோ ஹீரோ கூட வந்துட்டு இருக்க. இந்த சைடு இன்னொரு டாக்டர் காட்டாங்க. இப்போ இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இவ உண்மையாவே என்ன பிரேக்கப் பண்ணிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோனை மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோனை இந்த டாக்டர் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவன் இன்னொரு பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அவனை பிரேக்கப் பண்ணியிருப்பா. இப்போ இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையும் தான் காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கேண்டீன் அங்கே இருக்கு, அவுட் பேஷண்ட் எல்லாம் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தா அங்கே உள்ள நர்ஸுங்க எல்லாம் வாய் பழக்கிறாங்க. இவரை பார்க்க சூப்பராக இருக்காரு பாரு அப்படின்னு அவங்க எல்லாரும் சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுறேன், வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு அவளை திரும்பி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ கூட ஒன்றா இருந்தது ஹீரோயின் தான் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும். வேணும்னு தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரலான்னு பார்க்க அந்த இடத்துல காரில் வந்து ஒரு பையன் வம்பழுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த பையனை பார்த்தீங்கன்னா எங்கம்மா நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போற, உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன், ஒரு நைட்டுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளு, நீ கேட்குற பணத்தை தர தயாராக இருக்கேன்னு சொல்ல, நீ ஏதோ தப்பான ஆள்கிட்ட பேசுகிற போயா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அவனோட ஆளுங்க இவ்வளோ விட மாட்டேங்கிறானுங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க, வந்து காருக்குள்ள உட்காருனா அவளை பிடிச்சிட்டு வரலான்னு பார்க்க அந்த இதுக்கு இவளோட எக்ஸ் தான் வரான். இப்போ அவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோனை காப்பாற்ற, என்னப்பா நீ பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணை உள்ள கூட்டு போற, அந்த பொண்ணு நானும் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லை போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு இவன் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்க. அவன் இவனோட ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிடறான். அதை பார்த்தவனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, உன்னை தனியாக விட்டுட்டுலாம் போக முடியாது, வா போலாம் அப்படின்னா அவன் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் வீட்டுக்கு போலையா, சரி வந்து காரில் உட்காருன்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் போங்க, ஒரு சின்ன பிரச்சனை முடிச்சுட்டு வரணும்னு சொல்ல, யார் உன்னோட ஃப்ரெண்டானு ஹீரோ கேட்குறான். இல்லை ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, வம்பிழுக்கிறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா, யோ டாக்டரே, ஹாஸ்பிட்டல் வந்தால் டாக்டர் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டனா அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்க. என்ன சார் வந்ததுலேருந்து காமெடியாக பேசிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான், என் கேர்ள் ஃப்ரெண்டை வம்பிழுத்தீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்ல, என்னது பாய் ஃப்ரெண்டா, நீ பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா, அவன் வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு நேராக வந்து அவனோட கழுத்துல 2 அடியை போட்டுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா வந்து ஹாஸ்பிட்டலில் நீயா சேர்ந்துக்கோ, இல்லைன்னா உன்னோட கழுத்தை ஒரு வாரத்துக்கு தூக்க முடியாதுன்னு ஹீரோவனை அடிச்சு போட, என்னையே அடிச்சிட்டியா, நான் ஓ மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் தரேன் பாருன்னா அவன் திட்டிட்டு போக, இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்ன நின்றுட்டு இருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, அவள் அதிர்ச்சியில் அப்படின்னு நின்றுட்டு இருக்கான். அது பார்த்தோன்னே ஹீரோவோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிட்டு வரான். இவன் இப்படி கூட்டிட்டு போகிறத பார்த்தோன்னே அவனை பார்த்தீங்கன்னா என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவன் கூட்டிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி இவன் பொறாமையோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோவில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் அவரை அடிச்சிங்க, அவன் சரியான ரவுடி பையன், அவனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்க, நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸை பற்றி நீ கவலைப்படாத, எது வந்தாலே நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்லை சார் என்னால் உங்களுக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயமாக இருக்குது, போலீஸில் நம்ம முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்லதான்னு சொல்லிட்டு இருக்க. எந்த பிரச்சனை வந்தாலே நான் பார்த்துக்கிறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பொய் சொன்னா மட்டும் போதும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வம்பளுத்தான் அதனால தான் நான் அவனை அடிச்சு போட்டேன்னு சொல்லிக்கலாம், நீ எனக்காக இந்த ஒரு பொய் மட்டும் சொன்னால் போதும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்க நான் என்ன போய் வேணாலும் சொல்லவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வா வீட்டுக்கு போகலாம், நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு ஹீரோவை கிட்ட வந்து சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோவை இவ்வளோ கிட்ட பார்த்தவொடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவரை கிட்ட பார்க்கும்போது எனக்கு நைட்டு நடந்தது தான் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி இவ வெக்கப்பட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணா, நான் ஒரு சர்ஜரி பண்ண
போறேன். நீங்க எனக்கு அசிஸ்டண்டா வந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு இவ வேகமா கிளம்ப பார்க்க, அவசர அவசரமா கிளம்பாத பொறுமையா கிளம்பி வான்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா. இப்ப இவ ஹீரோ கிட்ட போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறானா, அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்ததை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ இவ கூட ஒன்னா இருக்கும்போது என்ன சொல்லியிருப்பானா, என்ன டைட்டா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்னா இருந்திருப்பான். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அந்த ஆளோட ஞாபகமாவே இருக்கு. இதுக்கப்புறம் அவரை பத்தி யோசிச்சு பார்க்க கூடாது. நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருக்கணும். அவரு உன்னோட டாக்டர், அவருக்கு நீ யாருன்றது சுத்தமா ஞாபகம் இல்ல. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அவர் முன்னாடி நடிக்க வேண்டியதான்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கிளம்பி அவளோட ஹாஸ்பிட்டல்ல வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவன் தான் வந்து பேசுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உங்களை வேணும் தான் அவாய்ட் பண்றேன். ஏன்னா என் கூட பேசும்போது யாராவது பாக்குறாங்களான்னு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு தானே பேசுவீங்க. நம்ம காதலிக்கும் போது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு மத்தவங்க முன்னாடி சொல்றதுக்கே நீ ஒரு மாதிரி கூச்சப்படுவ. அப்படிப்பட்ட ஆளை நான் இதுக்காக காதலிக்கணும்? உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, தேவையில்லாம இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை என் வழியில போக விடு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்து என்ன யோசிக்கிறானா, இவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூட டேட் பண்ணியிருப்பான். சரியான பொறுக்கி பைய அப்படின்ற மாதிரி இவ கோவப்பட்டு இருக்கா. இவன் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. இப்ப ஹீரோயின் அவளோட எக்ஸை நினைச்சு கோவப்பட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இவ ஹீரோவை சடனா திரும்பி பார்த்தவன கையில வச்சிருக்க ஃபைலை கீழே போட ஹீரோவை அந்த ஃபைலை குனிஞ்சு எடுத்து கொடுக்குறான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு, நீங்க எனக்கு அசிஸ்டண்டா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போக இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்தவன அங்க உள்ள நர்ஸுங்களை பாத்தீங்கன்னா, ஏய் இவங்க ரெண்டு பேரும் பாத்தியா கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா, நீ புதுசா வந்து டாக்டர் கூட சுத்துறதுனால தான் என்ன பிரேக்கப் பண்ணிட்டியா? நான் இது வரைக்கும் உன்னை டச் பண்ணது கூட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ என்னை விட்டுட்டு போறதுக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் வெள்ளைத்தனமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சு வீட்டுக்கு போறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில ஹீரோ இவ்ள பாக்குறான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்தவனா அவகிட்ட பேசலான்னு வர, அதுக்குள்ள ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசுறா. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா? ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, அதுக்காக உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவ கூட ஒன்னா சாப்பிடறதுக்காக வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோவை பாத்தீங்கன்னா, எங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப வருஷமா வேலை பாக்குறேன். உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் ஓகே தானா, இல்ல வேற ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு இவ கேட்க, அதெல்லாம் எதுவும் வேணா இதுவே போதும், நான் இதுக்கு முன்னாடி ஃபாரின்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் நம்ம ஊருக்கு கொஞ்ச நாள் முன்னாடி திரும்ப வந்தேன்னு ஹீரோ அவனை பத்தின டீட்டெயில் கொடுத்துட்டு இருக்க. எவ்வளவு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க அந்த ரவுடியால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சிந்து பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, இவன் இப்படி சிந்து பார்த்தவன அவ கையில வச்சிருக்க சாப்ஸ்டிக்கை கீழே போட்டுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சு என்ன டைட்டா பிடிச்சிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோனுக்கு அன்னைக்கு நைட்டு நடந்ததா ஞாபகம் வருது. ஏன்னா இதே டேலாக்க ஹீரோ அன்னைக்கு நைட்டும் சொல்லியிருப்பான். அட கொய்யால, அப்படின்னா இவனுக்கு அன்னைக்கு நைட் இவன் கூட ஒன்னா இருந்தது நான் தான் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கானு ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆயிரா. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, என் கூட பெட்ல ஒன்னா இருந்துட்டு இதுக்கு மேல கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, போது வாய முடுங்க, யாராவது கேட்டு போறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, என் கூட பெட்ல ஒன்னா இருந்ததுனால மட்டும் இப்படி ஒரு கேள்வியை கேட்கல, அன்னைக்கு யாருன்னே தெரியாத ஒரு ஆளுக்கு உதவி பண்ணியே அப்பயும் உன் மேல நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. போது ஸ்டாப், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்தது ஒரு ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான், அதுவும் தெரியாம நடந்த ஒரு ஆக்சிடென்ட், இதுக்காகலாம் யாரும் பொறுப்பேற்றுட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி செஞ்ச பார்த்தவனே ஹீரோ பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நான் உன்னை சந்தோஷமா தான் வச்சுட்டு இருந்தேன், அது உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்ல, ஐயோ போதும், இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். எங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒன்னா வேலை பார்க்குறோம், நீங்க டாக்டர் நான் நர்ஸ், அவ்வளவுதான், மற்றபடி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னன்னு தெரியல, அவர் பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதுக்கு மேல அவரோட முகத்தை பார்க்கும்போது பயங்கரமா வெக்க வந்துட்டு இருக்குன்னு இவ ஹீரோவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ கூட ஒன்னா இருந்ததான் ஞாபகம் வருது. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இவ வெக்கப்பட்டு இருக்கா. அவ வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவனோட எக்ஸ் தான். உனக்கு இங்க என்ன வேலை, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ரொம்ப பயப்படுற, ஒரு வேலை வீட்டுக்குள்ள வேற யாரையாவது ஒளிச்சு வச்சிருக்கியான்னு கேட்க, அப்படியே நான் ஒளிச்சு வச்சிருந்தாலும் அதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் நீ போக பார்க்க அவன் விட மாட்டேங்கிறான், எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண, ஒழுங்கா உண்மையை சொல்லடி, அந்த புது டாக்டர் வந்ததுல இருந்து என் கிட்டே வர மாட்டேங்கிற, அவன் கூட தானே டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் யாரு கூட டேட் பண்ணா உனக்கு என்னடா, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துட்டு போ, தேவையில்லாம ஏதாவது பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறா.
இப்போ இந்த டாக்டரை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்துட்டு உன்னையும் அந்த புது டாக்டரையும் ஒன்று சேர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவனுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி என்ன நீ என்னை பார்க்க வரவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நான் பிஸியாக இருக்கேன் அதனால தான் உன்னை பார்க்க வரல, சும்மா ஃபோன் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீ பிஸியாக இருக்கே இல்லை வேற இவ கூடாது சுற்றிட்டு இருக்கா, அதை நான் கண்டுபிடிச்சே தீர்வேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இவன் சரியான ப்ளே பாய் அப்படின்ற விஷயம் இந்த பொண்ணுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு டெலிவரி பாய் வந்து அங்க வேலை பார்க்குற எல்லாருக்கும் நிறைய ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரதா வரான். நான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, அவங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போக அவங்களும் அது ஹாப்பியா வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தது இவளுக்காக தான். இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்க்குறான். இப்போ அவளை பார்த்தவொடனே சிரிச்சுக்கிட்டே போக இவ ஹீரோவை பார்த்தவொடனே எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நைட் ஷிஃப்ட் வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோவும் இருக்கான். என்ன இவர் நான் பார்க்குற ஷிஃப்ட்டை இவரை பார்த்துட்டு இருக்காரு, ஒருவேளை இது கோயின்சிடென்டா இல்லை இவர் வேணும்னு பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவளுக்கே சந்தேகம் வந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, சார் ரூம் நம்பர் 104ன்னு இவ சொல்ல, ஹீரோவும் சரின்னு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ அவன் இப்படி பேஷண்ட் பார்க்க வந்துட்டு இருக்க. இவன் இந்த ரூமுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு உண்மையாவே நைட் ஷிஃப்ட் போட்டிருக்காங்களா இல்ல இவரா நைட் ஷிஃப்ட் கேட்டு வராரா அப்படின்ற மாதிரி இவர் ரூமுக்கு வெளியே காத்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு டோரை ஓபன் பண்ணிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஒரு மாதிரி நர்வஸா இருக்க, எதாவது பிரச்சனையா, உன்னை பார்த்தா நர்வஸா இருக்க மாதிரி இருக்க, இரு நான் அவனை செக் பண்றேன்னு ஹீரோ ஸ்டெதஸ்கோப் எடுத்து அவன் நெஞ்சில வச்சு செக் பண்ணிட்டு இருக்க. பார்த்தா ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னாச்சுங்க உங்களுக்கு ஹார்ட் பீட் இவ்வளோ அதிகமா இருக்கு, ஒருவேளை நான் உங்க கிட்ட வரும்போது மட்டும் உங்க ஹார்ட் பீட் அதிகமா இருக்கும், என்ன காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னே அவளை பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த வாரம் ஆகுது. அடுத்த வாரம் ஹீரோயினுக்கு டே ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. இப்போ அவள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் இவளை பற்றி நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கதை தெரியுமா, இவன் எந்தெந்த ஷிஃப்ட் வராலோ அதே ஷிஃப்ட்டில் தான் நம்ம புது டாக்டரும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஓடுது போல அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட எக்ஸு கேட்டுடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ அவை கூட சுற்றுறதுனால தானே என்ன அவாய்ட் பண்ணுற, கண்டிப்பா இதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட டின்னர் சாப்பிட்றதுக்காக பக்கத்துல உள்ள ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஜன்னல் கிட்ட ஹீரோ இவளுக்கு ஹாய் காட்டுறான். அது பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க போல, சரி நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒன்னா தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதே ஹோட்டல்ல. இப்போ அவன் ஹீரோவை பார்த்தவொடனே என்ன சொல்றானா, இங்க பாருங்க நம்ம 2 பேருக்கு நடுவில் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன், நீங்க டாக்டர் நான் நர்ஸ் அவ்வளவுதான், தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, என் மனசில் உள்ளதை பற்றி உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிருன்னு சொன்னேன், அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருங்க நம்ம 2 பேருக்கும் நடுவில் நடந்தது ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான், இதுக்காக நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் ஏற்றுக்க வேண்டாம், நான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாகவே இருக்க வேண்டாம், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா நடிச்சிட்டு இருக்காத, என் கூட ஒன்றா இருக்கும்போது நீ ஹாப்பியாக தான் இருந்த, ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல, ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா தாராளமாக என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ இப்படி சந்தை பார்த்தோன்னே ஹீரோயின் யோசிக்கிறா, ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு தான் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுல இவன் வேறையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக பயப்படுற, ஒருவேளை நான் விட்டுட்டு போயிட்டேன்னா உன்னோட வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு பயப்படுறியா, நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நீ வெளியே சொல்லணும்னு ஆசைப்பட்டா தாராளமாக சொல்லலாம், ஆனால் நான் உன்னை விட்டுட்டு என்னைக்கு போக மாட்டேன், நீயா சொல்கிற வரைக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன், எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருன்னு சொல்ல. இங்கே பாருங்க உண்மையாகவே எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கலங்க, தயவு செஞ்சு இதை பற்றி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சுத்தமாக பிடிக்கலையா, சுத்தமாக பிடிக்காம தான் அன்னைக்கு என் கூட 2 டைம் ஒன்றா ஸ்டே பண்ணியான்னு கேட்க. இவன் இப்படி கேட்டவனா அவளை பார்த்தீங்கன்னா போது வாய் முடுங்க, யாராவது ஏதாவது கேட்டு போகிறாங்க, இதுக்கு மேலே அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இங்க பாரு, ஒருவேளை என்னை காதலிக்க பிடிக்கலன்னா என் கூட பெட் பார்ட்னராவது ஒன்றா இருக்கலாம்ல, இதை பற்றியாவது யோசிச்சு பாரு, அட்லீஸ்ட் நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும் இல்லைனா பெட் பார்ட்னராவது இருக்கணும், 2க்கு நீ எது ஓகே சொன்னாலும் எனக்கு ஓகே தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொந்த பார்த்தவொன்னே ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு நல்ல தப்பான ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்க நான் விரும்பல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட டேட் பண்ணிப்பாரு, உனக்கு ஓகேனா என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க, பிடிக்கலன்னா என்னை விட்டு போயிடலான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பற்றி யோசிச்சு
பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போதைக்கு அமைதியாக சாப்பிடலான்னு இவ ஒரு நூடுல்ஸ்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோவும் நூடுல்ஸ்னு சொல்கிறான். பார்த்தா 2 பேரும் ஒரே டைமில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க இப்படி சொன்னதை பார்த்தோன்னே 2 பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. இப்போ அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக, பரவாயில்ல இருக்கட்டும்னு ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை இவன் பார்த்துடுறான். நான் நினச்ச மாதிரியே போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வர அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அவனை பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோனை பார்க்கறதுக்காக வரான். இப்போ அவன் வந்து என்னடி புதுசாக டாக்டர் வந்தவனா அவன் பின்னாடி போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யார் கூட போனால் உனக்கு என்ன, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா எங்க பாரு, நீ பிரேக்கப் பண்ணிட்டேன்றதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் இந்த பிரேக்கப்புக்கு ஒத்துக்கலன்னு சொல்ல, ஏண்டா லூசு பயலே, ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்களை காதலிச்சு ஏமாத்திட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் என்ன நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, நீ என்னை பார்க்க வரதோ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டதை பார்த்தவனா அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நீ சரியான ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியான பொறுக்கி பைய, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் குறுக்க வந்தேன்னா நான் பார்த்துட்டு மனுஷியா இருக்க மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, இங்க பாரு எனக்கும் ஜேனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், நீ எதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கன்னு சொல்ல, போது வாய முடு, எனக்கு எவிடன்ஸோட தெரியும், நீ அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்ன விஷயமும் தெரியும், அவ கூட டேட் பண்ணிட்டு இருக்க விஷயமும் தெரியும், சும்மா என்னை ஏமாத்திட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, அவனே பார்த்தீங்கன்னா நீ அவனை காதலிக்கிறியா, அந்த டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அவன் கூட சுத்தினா உனக்கு என்ன, உன் வேலை இதை அதை மட்டும் பாரு, இனிமே வாழ்க்கையில குறுக்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இவ டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க, அந்த இதுக்கு அவளோட எக்ஸ் தான் வரான். இப்போ அவன் வந்து என் ஆஃபீஸ்க்கு அவன் கூட பேசணும்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ சரினா அவன் கூட போகலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே உங்க கூட கொஞ்சம் பேசினேன், என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த வீட்டு போக, இவ ஃபர்ஸ்ட் இவன் கூட பேசுறதுக்காக வரா. இப்போ உள்ள வந்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பேசுற அளவுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீங்க தாராளமா இப்படியே பேசலான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். எங்க பாரு, எனக்கு நைட் ஷிஃப்ட்டை நான் தான் பார்க்க போறேன், நீ எப்போ வேணாலும் என்னை வந்து பார்க்கலான்னு சொல்ல, நீ பேசுற விதம் ஒண்ணுமே சரியில்லை, நீ என்னோட டாக்டர் அவ்வளவுதான், மற்றபடி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாம நான் வேலை பார்க்குற இடத்துல என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தேன்னு வச்சுக்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ்ல சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர கோவம் வருது. இப்போ இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அங்கே உள்ள நர்ஸுங்க எல்லாம் இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கேஸ் பார்க்க வந்துட்டு இருக்கா. அந்த பேஷண்ட்டோட அம்மாவை பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு 26 வயசு தான் ஆகுது, இந்த டாக்டர் என் பொண்ணை குணப்படுத்திடுவாரா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள், கண்டிப்பாக உங்கள் பொண்ணோட சர்ஜரி நல்லபடியாக முடியும்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இல்லை இந்த டாக்டர் பார்க்க சின்ன வயசு பையன் மாதிரி இருக்காரு, என் பொண்ணுக்கு 26 வயசு தான் ஆகுது, அவரோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், 2 பேருக்கு ஜாதக பொறுத்த இருக்கான்னு பார்ப்பேன்னு அவங்க கேட்க, இவன் அந்த டாக்டர் அவன் தானே உன்னை ஏமாத்துனது அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவுடனே இவளோட முகமே வாடி போயிருது. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உன் மனசில் அவன் இருக்கிறதுனால தான் என்னை வேணும்னு ரிஜெக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ சொல்கிறா. எங்க பாரு, அவனை மாதிரி ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்க கூட டேட் பண்ணுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, ஒரு பொண்ணுனா ஒரு பொண்ணு தான், அது நீ மட்டும் தான் இவ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, என் மனசில் அவன் கிடையாது, தேவையில்லாமல் அவனை பற்றி பேசாதீங்க, அதே மாதிரி நான் உங்க கூடவும் ஒன்று சேர மாட்டேன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னோட கையை விடுங்க, யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் விட முடியாதுன்னு இவன் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்க. பார்த்தா பக்கத்து ரூம்ல இருந்து நிறைய நர்ஸுங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் இவங்கள பார்த்தவொன்னே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் ட்ரெஸ்ல தூசி இருக்கு பாரு அப்படின்னு தொடச்சி விட, ஐயோ மாட்டி விட்டானே அப்படின்ற மாதிரி வச்சுட்டு, டாக்டர் எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து அவங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆஹா 2 பேரும் லவ் பண்ணுறாங்க போலட்டி அப்படின்னு அவங்க சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி போய் எல்லாரும் வேலையை பாருங்கன்னு சொல்ல, அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க, கூட வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா என் ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படுது, நீ உன்னோட டாக்டர் கிட்ட சொல்லி அவரை சர்ஜரி பண்ண சொன்னால் நல்லாயிருக்கும், ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண சர்ஜரி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் தான் அப்படின்னு சொல்ல, நான் இதுக்காக சொல்லணும், நீயே போய் சொல்லு, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, சும்மா நடிச்சிட்டு இருக்காத, நீயே டாக்டரை லவ் பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, நீ சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பாருன்னு சொல்ல, இல்லடி நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, உண்மையாகவே எனக்கு அவருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு இவ பேசிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அது வந்து இவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் சர்ஜரி பண்ணால் நல்லா இருக்கும்னு அவள் எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே சர்ஜரி பண்ணுறேன்னு ஹீரோ சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அந்த பொண்ணை பார்த்தீங்க ரொம்ப தேங்க்யூ டாக்டர், கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிடுவேன் வரணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இவன் இப்படி பார்க்குறத பார்த்தவொன்னே ஹீரோ கிட்ட போயிட்டு எதுக்காக என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்கலையே
அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓட பார்க்க அந்த சைடு வந்து டாக்டர் மேலே இடிச்சிடறா. மன்னிச்சிருங்க தெரியாம இடிச்சிட்டேன்னு இவ தலை திருக்க அந்த இடத்த விட்டு ஓட இவ ஓடுறத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு இந்த டாக்டர் தான் கால் பண்றான். அவளோட எக்ஸ் இப்பவே கால் பண்ணி கேபினுக்கு வர சொல்ல இவ்வளவு அவனை பாக்குறதுக்காக வரா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா இங்க பாரு, இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாரும் உன்னை பத்தி அந்த டாக்டரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, 2 பேரும் காதலிக்கிறதா சொல்றாங்க அப்படின்னு சொல்ல ஆமா அதனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரான். எனக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் எந்த சம்மந்தம் கிடையாது, நான் ஒண்ணுதான் காதலிக்கிறேன், நான் சொல்றதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை எப்படிப்பா உன்னால காதலிக்க முடியுது, கடவுள் உனக்கு 2 இதயத்தையா கொடுத்துருக்காருன்னு இவ திட்டிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா நான் அவளை காதலிச்சுன்றதை ஒத்துக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு அவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன முட்டாள்னு நினைச்சா நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு, ஒழுங்கா என்னை விட்டுறதுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணனா நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு இவ திட்டிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு கரெக்டா அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துடுறா. அவ இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஒரு வழியா 2 திருட்டு போனே பிடிச்சிட்டேன், நைட் ஷிஃப்ட் பார்த்து இவ கூட நைட்டு ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கியா, ஏண்டி வெக்கமால என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா இருக்கிறதுக்குன்னு இவ ஹீரோனை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லா நர்ஸுங்களும் அந்த கதவு கிட்ட வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா நான் தான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேல, அப்புறம் இதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்றேன், நான் உண்மையா காதலிக்கிறது இவ்வளவுதான், இவ்வளவு தவிர என் மனசுல யாரு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா நீ பாட்டுக்கு பிரேக்கப்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தா நீ சொல்றதெல்லாம் நம்ப வேணாம், ஏண்டி என் ஆள் கூட சுத்துறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, இந்த மாதிரி கேவலமான வேலை பாக்குறேன்னு அந்த பொண்ணு ஹீரோயினை பத்தி தப்பா பேச ஹீரோயின் அந்த பொண்ணை அடிச்சிடறா. இப்ப அவ இப்படி அடிச்சோன்னா அவளை பாத்தீங்கன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. எங்க பாருஷன் இந்த இடத்த விட்டு போயிட, அவளால உனக்கு தான் பிரச்சனைன்னு அவன் ஹீரோயினை போக சொல்லிட்டு இருக்க. இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா அவளை எங்கே போக சொல்ற, அவெல்லாம் போகக்கூடாது, அவளை எனக்கு நான் அடிச்சே கொள்ளுவேன்னு இவ அடம் பிடிச்சிட்டு இருக்க. இவ இப்படி அடம் பிடிக்கிறத பார்த்தோன்னே அந்த டாக்டர் அவளை அரைஞ்சிடறான். இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இங்க பாரு, எனக்கு அந்த டாக்டருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனை பிரேக்கப் பண்ணி பல வருஷம் ஆச்சு, அவன் தான் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான், முடிஞ்சா உன் லவரை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடே கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கும் அவனுக்கும் அஃபேர் இருக்கதான் நினச்சி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு இப்போ ஹீரோ டாக்டரை பார்த்து என்ன சொல்றேன்னா உங்க 2 பேருக்கும் நல்ல பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்காக அந்த பொண்ணை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ அந்த ஃபேமஸான ஆக்டர் ஜியா தானே, நீ இந்த டேனியல் கூட தான் சுத்திட்டு இருந்த, நீ என்ன இப்போ டாக்டர் கூட சுத்துற, டேனியலை பிரேக்கப் பண்ணிட்டியா, இரு என்னன்னு கேட்போம் அப்படின்னா அவன் டேனியல் அப்படின்ற ஒரு பையனுக்கு தான் கால் பண்ணான். இப்போ அவனுக்கு கால் பண்ணி ஏண்டா இந்த ஆக்டர் ஜியா கூட சுத்திட்டு இருந்தியே என்னாச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவளை யாரா காதலிச்சா, அவ கூட ஒரு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றதுக்காக பணம் கொடுத்திருந்தேன், மற்றபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. இப்போ இந்த டாக்டர் இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவன் மேல கோவப்பட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக எங்க பிரச்சனையில தலையிடுற அப்படின்னு சொல்லி கேட்க உன்னோட இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்னா ஸ்டே பண்ணியிருக்கா, ஒரே பெட்ல ஒன்னா இருந்திருக்காங்கன்னு சொல்ல போது வாய மூடுறியா, காதலிக்கும் போது டேட் பண்றது சகஜமான விஷயம் தான், ஆனா இப்போ அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ என்னதான் காதலிக்கிறா, நாங்க 2 பேரும் தான் காதலிச்சிட்டு இருக்கோம், எங்க லைஃப்ல குறுக்க வராம இருந்தாதான் உங்களுக்கு நல்லது, தேவையில்லாம என் கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்துல இனிமே யாராவது தலையிட்டீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி மிரட்டி விட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த இடத்த விட்டு போயிரு, இல்லைனா ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணணும், உன் மேல கேஸ் கொடுப்பேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாம என்னை பத்தி தப்பான விஷயங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொன்னா அந்த பொண்ணு இந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எனக்காக ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணு, நான் அவர் கூட பேசிட்டு வரேன்னு ஹீரோனோட கோட்டை கழட்டி ஹீரோயின்ட்ட கொடுக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டே வெளியே வரா. இப்போ அவன் வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, லாஸ்ட் டைம் அந்த ரவுடி கூட சண்டை போடும்போது கூட இவர் கோட்டை கழட்டினாரு, ஒரு வேளை அடிச்சிருவாரோன்னு இவ எட்டி பார்த்தா ஹீரோ அடி வெளுத்து கட்டிட்டு இருக்கான். எவ்வளோ தைரியம் இருந்தால் அவளை பற்றி தப்பா பேசுவேன், இதுக்கப்புறம் அவளை பற்றியும் உன்னை பற்றி யாரும் சேர்த்து வச்சு பேசக்கூடாது, அவன் விஷயத்தில் தலையிட்டேன்னா அவ்வளோதான் போட்டு ஹீரோவனை அடி பொழந்து கட்டிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து தடுத்துறா, தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க, எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பிரச்சனை வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா வெளியே வர்றத அங்க உள்ள எல்லாரும் பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் காதலிக்கிறத கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இவ்வளோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, இப்போ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சவொன்னே ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லாரும் இவங்களை பற்றி பேசிட்டு இருக்க ஹீரோவில் கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா தான் இருக்கேன்னு இவ ஹீரோவோட கையை பார்க்க கையில் அடிபட்டிருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் கூட வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு மருந்து போட்டு விடுறேன்னு சொல்ல சரி தாராளமாக போகலான்னு ஹீரோ சொல்ல இவ ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா.
இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவளோட கைக்கு மருந்து போட்டு விடலான்னு வர ஹீரோ அவளோட கையை பார்க்கறான். உன்னோட கையிலயும் அடிபட்டிருக்கு பாரு, எங்க கூட நான் மருந்து போட்டு விடுறேன்னு ஹீரோவை கைக்கு மருந்து போட்டு விட்டுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவ்வளவு சொல்லிடுறான். எந்த விதத்துல பிடிச்சிருக்கு? என்னோட பேருக்கு ஆசைப்பட்டியா, புகழுக்கு ஆசைப்பட்டியா, பணத்துக்கு ஆசைப்பட்டியா, இல்ல நைட்டு பெட்ல உன் கூட ஒன்னா இருந்தேனே அந்த ஸ்கில் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, வாய் முடுங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு இவ வைக்கப்பட்டுட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா நான் உனக்கு மருந்து போட்டு விட்டேன், இப்ப நீ எனக்கு மருந்து போடணும், போட்டு விடுன்னு சொல்ல இவ்வளவு ஹீரோக்கு மருந்து போட்டு விடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா என்கிட்ட இதுக்காக இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவே பாசத்தோட பார்த்துட்டு இருக்கான். நீ பாசமா பார்க்கறத பார்த்தா என்ன காதலிக்கிற போல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாய முடுங்க, நீ ஹீரோவோட வாய முடிறா. இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சரி உனக்கு மருந்து போட்டேன் நான் கிளம்புறேன்னு சொல்ல, என்னது அதுக்குள்ள போறீங்களான்னு இவ கேட்குறா. ஒருவேளை நான் போறதுல உனக்கு விருப்பம் இல்லை போலன்னு ஹீரோவை கிட்ட வந்துட்டு எனக்கு ட்ரெஸ் வேணும்னு சொல்ல, என்னது ட்ரெஸ் அப்படின்னா அவளோட ட்ரெஸ்ஸை மறைச்சிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னோட கோட்டை கொடுத்தா கிளம்புவேன்னு சொல்ல, ஓ இதுவா இந்தாங்க உங்களோட கோட்டுன்னு ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவை அதை வாங்கிக்கிறான். இதனால கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அவர் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு, போனதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவை நினைச்சு வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டா. இவ ஹீரோவை காதலிக்கிறான். அந்த விஷயத்தை எப்ப சொல்லுவான்னு தெரியல. இப்ப இவ நைட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவோட நினைப்பாதான் இருக்கு. இப்ப இல்ல பாத்தீங்கன்னா ஹீரோ இவளுக்காக உதவி பண்ணது, அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ வைக்கப்பட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி எனக்கு சுத்தமா தூக்கமே வரலன்னு சொல்ல, தூக்கம் வரலன்னா இதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க, என்கிட்ட தூக்க மாத்திரை கூட இல்ல, ஒருவேளை உங்களுக்கு சுத்தமா தூக்கம் வரலனா என்ன பாக்குறதுக்காக வாங்கன்னு சொல்ல, இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன்னு அவன் கிளம்பி வந்துட்டு இருக்க. ஐயோ வாயை வச்சுட்டு கவனம் இருக்க மாட்டியா, எதுக்காக அவர் இப்ப இங்க கூப்பிட்ட, இங்க வந்தா என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வைக்கப்பட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி வைக்கப்பட்டு இருக்க. ஹீரோ சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துல அவளோட வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோ வீட்டுக்கு வந்த கையோட அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா நான் உங்களை உண்மையாவே மிஸ் பண்ணேன்னு சொல்ல, நானும் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க, சாப்பாடுலாம் வேணா வந்து பக்கத்துல உட்கார்ந்து ஹீரோவை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி லீவ் சொல்லிடு, நம்ம 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி லீவ் சொல்லிட்டு அவங்களோட லவ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா அதான் லீவ் சொல்லியாச்சுல, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி இன்னைக்கு எங்க போகலாம், டேட்டிங்க்கு எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியிலலாம் வேண்டாம் வீட்லயே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ இவன் அவனே பண்ண குக்கீஸ்லாம் ஹீரோனுக்கு கொடுத்துட்டு இருக்கா. இந்த பிஸ்கெட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு இவ சொல்றா. இதெல்லாம் நானே தான் பண்ணேன்னு சொல்ல, உண்மையாவா, உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு, உங்களுக்கு சமையல் கூட வருமானு இவ கேட்டுட்டு இருக்க. சமையல் மட்டும் இல்ல எல்லாமே நல்லா பண்ணுவேன்னு ஹீரோவில் தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பாத்தீங்கன்னா இப்படி 2 நாள் லீவ் போட்டு சுத்தினோம்னா சம்பளம் எப்படி வர்றது, நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்ல, வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வா லவ் பண்ணலான்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் பத்தாது மறுபடியும் ஒன்னா இருக்கலான்னு அவன் கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க, அவன் வாங்கிட்டு வந்த ஹெல்மெட் தீந்து போயிருது. அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கு, நம்மளோட வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம், ஷாப்பிங் போயிட்டு நமக்கு தேவையான ஹெல்மெட்லாம் வாங்கிட்டு வரலான்னு அவன் மறுபடியும் ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவில் கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். இப்போ ஷாப்பிங்க்கு வந்த உடனே இவனை பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்மெட் புது புது ஃபிளேவரா வாங்கிட்டு இருக்க. ஹீரோயின்கே வெக்கம் வந்தது. ஐயோ யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, கம்மியா வாங்குங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு என் கூட இருக்க எம்பாரசிங்கா இருந்தா நீ வேணா போய்க்க, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல இவ்வளவு போக பாக்குறா. இவ போறத பார்த்த உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இருக்க. ஏங்க மானத்தை வாங்குறீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதானே இவ பேசிட்டு இருக்க. பார்த்தாவ கூட வேலை பாக்குற பொண்ணு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரையும் பாத்துறா. இப்ப என்ன பண்ணுவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, ஏய் நீங்களும் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கீங்களா, அவங்கள பார்த்ததுல சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவ கூடயே பாக்குறா. பார்த்தா அதுல ஒரு ஹெல்மெட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நைட் வரை ஜாலி தான், நாளைக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இந்த இடத்த விட்டு போக ஹீரோனுக்கு ஒரு வெக்கமா வந்துட்டு இருக்கு. உன்னாலே மானமே போச்சு போட அப்படின்னு அவ கோவப்பட்டு இருக்க. கோவப்பட்டா பட்டுக்கு செல்லன்னு ஹீரோ நிறைய ஹெல்மெட் வாங்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு கட் பண்ண அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க, ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா நீ ஒரு பணக்கார டாக்டர் கூட சுத்திட்டு இருக்குது நினைச்சா எனக்கு பொறாமையா தான் இருக்கு
இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா கேள்விப்பட்டேன். இவள வச்சு உன் கதையை முடிக்கிறேன் பாரு அப்படின்னு இவ ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டாக்டர் பொண்ணுக்கு கால் பண்ணி உன் ஆளு ஒண்ணு விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு கிட்ட ஏதோ வத்தி வச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு கூட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல, அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவள பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல ஒன்னதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அவ சமைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா செல்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு காரமா தானே பிடிக்கும், அந்த காரத்தை நான் போட்டுக்கிறேன், நீங்க அமைதியா போய் வெளியே இருங்கன்னு சொல்லி இவ ஹீரோவை வெளியே அனுப்பிச்சிட்டு சமைக்கிறதுக்காக போக இந்த சைடு ஹீரோக்கு அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி உன்னை நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்ல, நான் இதுக்காக உன்னை மீட் பண்ணணும், உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, உன்னை மீட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், இதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்காக தானே, இங்க பாரு நான் தப்பு பண்ணேன் அப்படின்றத ஒத்துக்கிறேன், அதனால என்னை பழி வாங்குறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது, அந்த பொண்ணுக்கு உனக்கு சுத்தமா செட் ஆகுது, நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும், நேர்ல பார்த்து பேசினா எல்லாமே சரியாயிருன்னு சொல்ல, எனக்கு உன்னை நேர்ல பார்க்கணும்னு எந்த அவசியம் இல்லை, ஒழுங்கா போனை வைன்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கே ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா காரை கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கே, ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஹீரோக்கு சாப்பாடு போட்டி விட இவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமா காரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, இந்த காரத்தை போக்க என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு ஹீரோ அவளை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண, சரிங்க நான் கிளம்புறேன், இன்னும் ஒர்க்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல, இவ இப்படி சொன்னவனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எங்க பாரு இப்படியே போனா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்னு யாரும் நம்ப மாட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டு போகும்போது என்னை கிஸ் பண்ணிட்டு போனா தானே நல்லா இருக்கும்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு காரை வெட்டி இறங்க வெளியில அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் நிற்கிறாளுங்க. இப்போ ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து கலாய்ச்சிட்டு இருக்கா. என்னடி நேற்று நைட்டு ரொம்ப பிஸியாக இருந்தீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோவை பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மணிக்கு சர்ஜரி இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா லஞ்சு சாப்பிட போலான்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஊருக்கே தெரியப்படுத்தணும் தான் இப்படிலாம் பண்றாரு, ஏன் தான் இப்படிலாம் பண்றாரு தெரியலன்னு இவ ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கையில ஃப்ளவர் பக்கியோட வரான். இந்த செல்ல இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்குறீங்க வாங்க போலான்னு இவ ஹீரோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போ அப்படியே ஹீரோயினோட மைண்ட் வாய்ஸ் தான் கேட்குது, நான் இவரை ரொம்ப காதலிக்கிறேன், என் வாழ்க்கையே இவர் தான், இவர் என் கூட ஒன்னா இருக்கும்போது என் மனசுல அளவில்லா சந்தோஷம் வருது, கூடவே இன்னொரு பயமும் வருது, என்ன பயம் தெரியுமா, எங்க இவரை நான் இழந்துருவேனா அப்படின்ற பயம் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ ஹீரோ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஹெட் நர்ஸா. இப்போ அவளுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுக்காக எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா நீ எனக்கு ட்ரீட் வச்சே ஆகுதுன்னு சொல்ல, சரி தரேன்டா அமைதியா இருன்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோவை பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரீட் என்ன வேணும்னு உனக்கே தெரியும், அதை இன்னைக்கு நைட்டே ரெடி பண்ணலாமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. போது வாய முடியாத கேட்டு போறாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. யாரு வாய உன்னோட வாயவானு ஹீரோ அவ கூட விளையாடிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. ஹீரோ ஹீரோயின் கூட சுத்திட்டு இருந்தத அந்த ஆக்டர் பொண்ணு தான் எக்ஸ் கிட்ட போட்டு விட்டுருப்பா. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவளோட எக்ஸ் வேணும்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்ந்திருப்பா. இப்போ அவ ஹீரோயினை பார்த்தோன்னே உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு ஹீரோயினை சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தோன்னே ஹீரோவோட முகமே ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வாட்ச் எல்லாம் போலாம் அப்படின்னா அவன் ஹீரோயினை கூட்டிட்டு வர. இந்த சரி ஹீரோயினை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும், இந்த பொண்ணை பத்தி நம்மளா எதுவும் கேட்கக்கூடாது, அவருக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அவரே சொல்லுவார் அப்படின்ற மாதிரி ஹீரோ மேல நம்பிக்கை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா போறதா அந்த பொண்ணு பார்த்த உடனே என்ன யோசிக்கிறானா, நான் இங்க வந்ததே உனக்காக தான், உன்னை திருப்பி கூட்டிட்டு போகாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட எக்ஸ் தான் வரா. இப்போ அவ இவ்வளவு பார்த்த உடனே நீங்களே இந்த ஹோட்டலுக்கு தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கீங்களா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் இந்த ட்ரீட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். இப்போ அவ கூட ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் உள்ள வந்த உடனே அவளை பார்த்தீங்கன்னா வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் பிரைவேட் டின்னருக்காக வந்துட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு இல்லையா, அதுக்காக தான் ஹீரோ எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இந்த டின்னர் பார்ட்டியில எல்லாருக்கும் ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கானோட எக்ஸ் தான் கால் பண்றா. இப்போ அவ கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணேன்னு வெளியே வான்னு சொல்ல, ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட்டுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் இவளோட எக்ஸை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் என்னை டார்ச்சர் பண்ண போற, இதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, என் மனசு கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க,
இங்க பாரு, நீ இப்பவே என்னை காதலிச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசு கஷ்டப்பட்டுருச்சு, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலே நடிச்சிட்டு இருக்காத. தயவு செஞ்சு இந்த பொண்ணை விட்டுரு. என்கிட்ட திரும்ப வந்துரு. நான் பொறாம பண்ண, நான் உன்கிட்ட திரும்ப வரணுன்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. எங்க பாரு, நான் உன்னை காதலிக்கல. உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. என் மனசுல அவ மட்டும்தான் இருக்கா. அவளை தவிர வேற யாருக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடி அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, இதுக்காக சொன்ன. இந்த விஷயம் எல்லாம் என் காதுக்கு வரணுன்றதுக்காக தானே. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு வேலை பார்க்கறா. அவன் மூலமா எனக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருந்த. அது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லார்கிட்டயும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் எதுக்காக? என்னை பொறாமப்பட வைக்கிறதுக்காக தானே. நான் பொறாமப்பட்டுட்டேன். இதுக்கு மேல என்னை பொறாமப்பட வைக்காத. தயவு செஞ்சு விட்டுன்னு சொல்ல. ஆமாண்டி, எல்லாம் நீ பொறாமப்படன்னு தான் பண்ணேன். இதுக்கு மேலேயும் பண்ணுவேன். இதுக்கப்புறமே என்ன டிஸ்டர்ப் பண்ணுன்னு வச்சுக்க, அவளை கல்யாணமே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை கேட்ட உடனே ஹீரோனோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, ஆமா உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன். அவ ஹைட்டா கலரா நல்லவளா கெட்டவளான்னு எதையும் பார்க்கல. உன்னை வெறுப்பேத்துறதுக்காக மட்டும்தான் அவ கூட பழகினேன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா உடஞ்சு போய் நேரா ஹீரோ முன்னாடி தான் வந்து நிக்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து, நீ ரொம்ப பிஸியா இருக்க, ஃப்ரெண்ட்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன்னு அவ அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லுன்னு ஹீரோ சொல்ல, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிக்கலான்னு வர, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடின்னு சொல்லி ஹீரோவில் துரத்தி விட்டுறான். இப்போ அவ போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் எந்த பிரச்சனையும் பண்ண விரும்பல, தயவு செஞ்சு நான் அமைதியா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, இவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு, நான் பேசினது மனசுல வச்சுக்காத. நான் வேணும்னு சொன்னல, அவ என்ன வெறுப்பேத்தின மாதிரி பேசினா, அதனாலதான் அப்படிலாம் சொன்னேன். மற்றபடி நான் அவனை உண்மையா தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. என்னோட எக்ஸ் இருக்கானே, அவன் கூட இப்படிதான் ஒரு பேக்கப்காக என்னை வச்சிருந்தான். அந்த பொண்ணை காதலிச்சுட்டு என்னையை காதலிச்சுட்டு இருந்தான். நீ கூட அப்படிதானே, அவளை வெறுப்பேத்துறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட, அவ்வளவுதான். மற்றபடி நீ என்னை காதலிக்கல. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற எல்லார்கிட்டயும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன திரும்ப நினைச்சேன், என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வெளியே சொல்றதுல நீ பெருமைப்படுறேன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இதெல்லாம் எதுக்காக பண்ணனு. அந்த பொண்ணை பொறாமப்பட வைக்கணும், அவளுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்கு. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன் தான் எனக்கு நீ இப்படி வரானுங்கன்னே தெரியல. நீ இவ அழுதுட்டு இருக்க. இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உண்மையாவே மனசுல நீ தான் இருக்க, வேற யாரையும் மனசுல கிடையாதுன்னு சொல்ல, போது நிப்பாட்டு. நான் என்ன செவிடு நினைச்சியா? நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். இதுக்கு மேலே என்னை முட்டாளாக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிரு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என்னை நிம்மதியா வாழ விடுங்கடா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இவன் இப்படி அழுகிறத பார்த்தோன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ ஹீரோ நினைச்சு அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட எக்ஸ் தான் வரா. இப்போ வந்து என்ன சொல்றானா, எங்க பாரு, அவன் என்ன பொறாமப்பட வைக்கிறதுக்காக ஒன்னு யூஸ் பண்ணிக்கிட்டான். இதுல பாதிக்கப்பட்டது நீ தான். உனக்கு காம்பன்சேஷனா ஏதாவது தரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்க பாருங்க, நான் ஆல்ரெடி நல்லதா இருக்கேன். எனக்கு அவனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வாழ்க்கையில வராம இருந்தா அதுவே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை சாத்திடுறா. இப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நான் யாரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன்னா அவனும் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்க. அவளுக்கு அவங்க தம்பி படிக்கிற காலேஜ்ல இருந்து தான் கால் வருது. அவங்க தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கால் வந்தவொடனே இவ அவளோட தம்பி பாக்குறதுக்காக வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ரொம்ப சுகமா வேலைக்கு வந்துட்டு இருக்க. அங்க வேலை பாக்குறவங்க கிட்ட என்ன கேட்கறானா, அவ எங்க ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ 2 வாரம் பர்சனல் லீவ் போட்டிருக்கா. ஏன் உங்க கிட்ட சொல்லலையான்னு இவங்க கேட்டுட்டு இருக்க. இவங்க இப்படி சொந்த பார்த்த உடனே ஹீரோவுக்கு மெசேஜ் அனுப்பி பாக்குறான். பார்த்தா அவ ஹீரோவோட நம்பரை பிளாக் லிஸ்ட் போட்டா. அதை பார்த்த உடனே ஹீரோ கால் பண்ணி பார்க்க போனை போக மாட்டேங்குது. என்னாச்சு, ஃபோன் கூட போக மாட்டேங்குது, என் மேல அந்த அளவுக்கு கோபத்துல இருக்காளா அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. அவளை பாத்தீங்கன்னா அவளோட தம்பியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில இவ கூட படிச்ச பையன் தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உன 10 வருஷம் கழிச்சு பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, என் தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது நீங்க தான், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம கண்ணெல்லாம் செவந்து போச்சு பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் இருந்தா யாராவது ஒரு ஆள வந்து உன் தம்பியை பாத்துக்க சொல்லி நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரு கிடையாது, நான் சிங்கிளா தான் இருக்கேன். என் தம்பியை பாத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ பேசிட்டு இருக்க. எனது சிங்கிளா அப்படின்னா அவன் வாயை பழந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன் தம்பி பாக்குறதுக்காக வந்தேன், உன் தம்பி மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்புறம் இதுக்காக என்ன பார்க்க வந்தீங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. நீ தான் பிரேக்கப்னு சொன்ன, நான் உன் பின்னாடி சுத்துறதை விடவே மாட்டேன், என்னைக்கும் உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே டாக்டரை பாத்தீங்கன்னா அவன் மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச உடனே 2 நாள் கழிச்சு
கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் தம்பியை நான் பார்த்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் போக முடியாதுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆளுங்களை வேணா கூப்பிடவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல டாக்டர் சரின்னா அந்த இடத்த விட்டு போகிறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ போய் ரெஸ்ட் எடு, தம்பி கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாருங்க, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்ல, எதுக்காக என்னை போக சொல்கிறேன், உனக்கு எனக்கு நடுவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை எப்படியாவது நான் தீத்தே ஆகணும், என்னோட காதல் என்னைக்கும் மாறாது, நான் உன்னை காதலிக்கிறதா உண்மை, உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடிச்சே நீ ஏமாத்த வராத, உன்னோட உண்மையான முகம் என்னன்றதை நான் பார்த்துட்டேன், நான் உன்னை முட்டாள் கிடையாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, உன் தம்பியை பற்றி யோசிச்சா நல்லா இருக்கும், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆர்த்தோபெடிக்ல என்னை விட பெஸ்டான ஆள் யாரும் கிடையாது, அவனுக்கு நான் சர்ஜரி பண்ணாதான் அவன் நார்மலாக வருவான்னு சொல்ல, ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட வர மாட்டேன், என்னோட எக்ஸு கிட்ட போயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோ இப்படி கோவத்தோட உட்காந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவனோட எக்ஸு தான் வரான். இப்போ அவளை பார்த்தவொடனே ஹீரோவில் தனியாக கூட்டிட்டு வந்து, ஏன்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்க, என்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டியா, என்னை விட்டு தள்ளி போ, நான் முன்னாடியே சொன்னேன்ல, உன்னாலதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, அவளுக்கு எனக்கு நடுவில் இவ்வளோ பெரிய பிரிவு வந்தது காரணமே நீ தான் சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவனா அவளை பார்த்தீங்கன்னா நீ என்கிட்ட மறுபடியும் திரும்ப வர மாட்டியா, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்ல, என்னை பார்த்தா என்ன இழிச்சு வாய் மாதிரி இருக்கா, நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு உன்னோட உண்மையான முகம் என்னன்றதை நான் பார்த்துட்டேன், என் மனசுல அவன் மட்டும்தான் இருக்கா, அவளை தவிர வேற யாருக்கும் எனக்கு கிடையாது, இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்தனா உனக்கு கொலையை பண்ணி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட தம்பியை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி வைக்கிறா. ஏன்னா அவனுக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, அதனால அவன் மறுபடியும் காலேஜுக்கு தான் போறான், கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவனை அனுப்பி வச்சதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட லஞ்சு சாப்பிட வரலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போகலான்னு இவ்வளோ சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி டாக்டர் கூட போகிறத பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் பொறாம வந்துடுது. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. டாக்டர் ஹீரோயின் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, அவருக்கு அவங்க அப்பா தான் கால் பண்ணுறாரு. இப்போ அந்த கால் வந்தோடனே இவன் தனியாக பேசுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபெடிக் டாக்டரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உனக்கு என்னடா டின்னரு, ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்ல, அப்பா அந்த பொண்ணுக்கு அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை பார்த்தீங்கன்னா இங்க பாரு, அந்த ஆளு டாக்டர் மட்டும் கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன், அவர் கம்பெனி கூட நம்ம எவ்வளவு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் தெரியுமா, நீ வீட்டுக்கு வரலன்னா அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு, ஒழுங்கா கிளம்பி வீட்டுக்கு வாடான்னு சொல்ல, சரிப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனுக்கு கால் பண்ணி எனக்கு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, நான் உடனே போயாகணும், நான் இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க, அங்கே உள்ள எல்லாரும் ஆன்லைனில் பரபரப்பாக ஒரு நியூஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு தானே தெரிஞ்சு போச்சு, அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாக டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. இப்போ இந்த விஷயத்த பார்த்தோன்னே இவ கூட வேலை பார்க்குறவங்கள பார்த்தீங்கன்னா, ஏய் டாக்டரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பணக்காரி, அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டாக்டர் வேற, நல்ல பேக்ரவுண்ட் இருக்கு, அப்படிப்பட்ட பொண்ணை விட்டுட்டு எதுக்காக நம்ம நர்ஸை பின்னாடி சுத்துறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் அவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்குறான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் ஒர்க்கு முடிச்சு வீட்டுக்கு வர பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன மிஸ் பண்ணியா, நம்ம 2 பேருக்கு நல்ல எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, எங்க பாரு ஆன்லைன்ல அந்த போட்டோஸ் பார்த்தல, அந்த போட்டோஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கு அந்த பொண்ணுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் எதுவும் சென்ட் பண்ணல, இது யார் பார்த்த வெளில எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்பி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு நீ என்ன முழுசா வெறுக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் மறுபடியும் ஜெர்மனிக்கே திரும்ப போயிடலான்னு இருக்கேன், இதுக்கப்புறம் என்னால உனக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த வீட்டு போக, இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த போட்டோஸ் எல்லாம் லீக் பண்ணது யாரு, எனக்கு இவளுக்கு லிங்க் இருக்குன்னு யாரு பரப்புனதுன்றதை கண்டுபிடிங்கடான்னு சொல்ல, அவனுங்களும் சரின்னு சொல்லிடுறானுங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட எக்ஸ்ட்ரா கால் பண்ணா. இப்போவே கால் பண்ணி, உன் பாய் ஃப்ரெண்டை பற்றின நியூஸை பார்த்தியா, அவன் சரியான பொறிக்கான், அவன் கூட பேசாத, அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்க, உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி பேசுறானே, வாயை முடிக்கிட்டு போன வேலை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை கட் பண்ணி விட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட யூனிஃபார்ம் ஐடி கார்டு எல்லாத்தையும் அவள் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா அவள் வேலையை விட்டு போறா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா நான் வேலையை விட்டு போறேன்னு நினச்சிக்காதீங்க, நான் வேலையை விட்டு போனாலும் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட்காக தான் இந்த வேலையை விட்டு போறியா,
உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுக்காக நீ வேலைய விட்டு போறத நினைச்சா எங்களுக்கு கவலையா இருக்குன்னு சொல்ல, என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். டைம் இருந்தா கண்டிப்பா உங்கள வந்து பாப்பேன்னு சொல்லிட்டு ஹிரேன் கிளம்பி அவளோட சொந்த ஊருக்கு வந்துடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹிரேன் அவங்க அம்மா கூட ஒண்ணா உட்காந்து காய்கறி அரிஞ்சிட்டு இருக்கா. அவங்கள பாத்தீங்கன்னா, ஏமா உனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. அம்மா உனக்காக பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நீ போய் அந்த பையனை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்ல, ஏமா அப்படி பண்றீங்க? இப்பவே பிளைண்ட் டேட்டா? கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா ட்ரை பண்ணி தான் பாருன்னு அவங்க அம்மா சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹிரேன் பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்துறா. இப்போ அவ இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. அவங்க டீனை பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்த்தோபெடிக் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்க, அவனை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எதுக்காக என்னை போட்டு டார்ச்சர் பண்ற? இது என்னோட சொந்த ஊர். எங்கேயும் வந்து டார்ச்சர் பண்ண நான் வேற எங்கே தான் போறது? தயவு செஞ்சு என்னை டார்ச்சர் பண்ணாத. ஆல்ரெடி என் கூட விளையாட வேண்டிய எல்லா விளையாட்டையும் விளையாடிட்ட. அப்புறம் இதுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை என்னைக்கு விளையாட்டு பொருளாக பார்த்ததே இல்லை. உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். அதனால தான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்ல, இதுக்கு மேலே என்னை ஏமாத்தத போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஒர்க்கு முடிச்சு ஹீரோயின் போகலான்னு பார்க்க ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். செல்லம், என்னை விட்டு எங்கேயும் போகாத, ஈவினிங் என்னை கூட்டு போனால் நல்லா இருக்குன்னு சொல்ல, இவன் இப்படி மெசேஜ் அனுப்பிச்சதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோ டெய்லி இவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி உன்னை கரெக்ட் பண்ணாமல் விட மாட்டே செல்ல அப்படின்ற மாதிரி இவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ சாப்பிடலான்னு வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இவனு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். இப்போ அவங்க எல்லாரும், இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்தீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர் யாராருன்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோவா அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டையா கோவத்தில் இருக்கா. அதனால பேசுறதில்ல. எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்தேன்னு சொல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க லவர் இருக்காங்கன்னு அவங்க கேட்க, இல்ல இல்ல இந்த ஊர்ல இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்களும் ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ இப்படி பேசினதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வர அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உனக்காக ஒரு பார்சல் வந்திருக்குமா, ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல, இவ்வளோ அவளோட ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஹீரோ தான் ஒரு பொம்மையை அனுப்பி அவனோட ஃபோட்டோவே அனுப்பியிருக்கான். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுன்னு. இப்போ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவ கோவத்தில் தூக்கி போடலான்னு வர, அந்த ஃபோட்டோவை ஒரு நிமிஷம் பார்க்குறா. உண்மையாகவே நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன், அந்த காதலுக்கு நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு இவ ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு அந்த பொம்மை தூக்கிட்டு வந்து நேராக குப்பத்தொட்டிக்கிட்ட வச்சுட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஏய் உனக்காக அம்மா பிளைண்ட் டேட் பார்த்துருக்கேம்மா, அந்த பையனை பார்த்துட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த பையனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ இந்த பையனை பார்த்து, எங்க பாருங்க இந்த பிளைண்ட் டேட் எங்கள் அம்மா தான் அரேஞ்ச் பண்ணாங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பொறுமையாக டைம் எடுத்து நல்ல முடிவாக சொல்லுங்க, நான் உடனே என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்ல கொஞ்சம் டைம் கொடுத்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்துடா. இப்போ வேலைக்கு வந்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா, மேடம் பிளைண்ட் டேட்டுக்கு போனதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீ என் கூட வேலை பார்க்கறனால உன்னை என்னோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறேன், மறக்காம கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த வீட்டு போக, இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்பவே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட இப்படி சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பார்த்தா மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் கூட காரில் ஒன்றா போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தோன்னே, உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல, இவர் தான் மாப்பிள்ளையா, வாங்க மாப்பிள்ள, உங்களை பார்த்ததுலேயே சந்தோஷம், நாளைக்கு ஒரு முக்கியமான சர்ஜரி இருக்கு, சர்ஜரியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, இந்த சைடு இவனை பார்த்தீங்கன்னா, நான் பக்கத்து ஊருக்கு போகலான்னு இருக்கேன், என்னால் இப்போதைக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல, என்னாச்சுன்னு இவ கேட்குறா. இல்லை உங்கள் பக்கத்து வீடாக தானே நாங்கள் இருந்தோம், ஆனால் எங்களோட வீடை ஒரு ஆள் வாங்கிட்டாங்க, அதனால நாங்கள் பக்கத்து ஊருக்கு போகலான்னு இருக்கோம், நல்ல வேலை கூட கிடைச்சிருக்குன்னு சொல்ல, சரிங்க நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல பொண்ணு கிடப்பான்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அம்மா எனக்காக பக்கத்து வீட்டுக்கார பையனை தானே பார்த்தீங்க, ஆனால் அவன் இப்போ பக்கத்து ஊருக்கு போகிறானா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தெரியாதா, அவனோட வீடை மில்லியன் பணம் கொடுத்து யாரோ வாங்கியிருக்காங்க, அவங்களும் காசுக்கு ஆசைப்பட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க, வேலை கூட புது வேலை கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி சொன்னதை பார்த்தோட அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், தலைக்கு வந்த பிரச்சனை அப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த பையனை நேரில் பார்த்து பேசியிருப்பான். நானும் சென்னு காதலிக்கிறோம், எங்க 2 பேருக்கும் நடுவில் குறுக்க வராத, இந்த பணத்தை எடுத்துட்டு அவனோட வீட்டை என்கிட்ட வித்துரு, அப்புறம் உனக்காக இதை விட பெட்டரான வேலை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ பக்கத்து ஊருக்கு போய் வேலை பாருன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லியிருப்பான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஏய் நம்ம பக்கத்து வீட்டுக்கு ஒரு பையன் வந்திருக்கான், அந்த பையன் தான் அந்த வீடை வாங்கியிருக்காதான், ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் அவனை டின்னருக்கு கூப்பிடணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல ஒரு பிஸ்கட்
பிஸ்கெட் தான் இருக்கு. அந்த பிஸ்கெட்டை பார்த்த உடனே இவளுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த பிஸ்கெட்டை நானே என்னோட கையால பண்ணேன்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா வெளியில எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதை வரேன்னு சொல்லிட்டு இவன் நேரா ஹீரோவோட வீட்டு கதவை தான் தட்டா. இப்ப ஹீரோ இவ்வளோ பார்த்த உடனே ஹாய் செல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போது நிப்பாட்டு, இதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் இதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு இவ ஹீரோவை கழுவி ஊத்திட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அம்மா தான் வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஹீரோவை பாத்தீங்கன்னா ஆன்ட்டி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏமா அவங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. என் ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணு நர்ஸா வேலை பார்க்கறா, இந்த பொண்ணோட அக்காவை நீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அட என்ன தம்பி அக்காவன்னு கேக்குறீங்க, அவளோட அம்மாண்ணா அப்படின்னு இவங்க வைக்கப்பட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அம்மா வாங்க வீட்டுக்கு போலாம், அப்புறமா வந்து இவரை பார்க்கலான்னு சொல்ல. எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா, இங்க பாரு தம்பி ஃப்ரீயா இருக்கும்போது என் கூட டின்னர் சாப்பிடவா, உனக்காக ஸ்பெஷலா சமைச்சு வைக்கிறேன்னு சொல்ல. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டா அவங்க 2 பேரும் இங்கேயே கொஞ்சிக்குவாங்க போலயே, வாமா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க அம்மாவை கூட்டு வந்துடு. இந்த சைடு ஹீரோவை பாத்தீங்கன்னா, உன்னை உசார் பண்ணாம விட மாட்டேன், அதுக்காக உங்க அம்மாவை உசார் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தானே. இவன் டான்ஸ் ஆடிட்டே உள்ள வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. அங்க வேலை பார்க்குற இன்னொரு நர்ஸை பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்த்தோபீடிக் டாக்டர் இருக்கார்ல, ஹாஸ்பிட்டல் ஓபில ஏதோ சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டை தடுக்க போய் அவர் கையில அடிபட்டுருச்சு, இப்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்ல. இந்த பொண்ணு இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோவை பாக்குறதுக்காக வர. உள்ள ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவர் ரூமுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கடவுளே அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா வரணும்னு இவ ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு டாக்டர் தான் வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவரோட நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு, ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா அவரால் கையை அசைக்க முடியாது, இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லாத, அவருக்கு பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்ன திட்டுவாருன்னு சொல்லிட்டு போக. இவன் இப்படி சொல்லிட்டு போறதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் போறா. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அவங்க சண்டை போட்டாங்கன்னா போட்டுட்டு இருக்கட்டும், ஊரே வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்துச்சு, நீ எதுக்காக போய் தடுத்த, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்குன்னு யாரும் இல்லை, என்னை விட்டுட்டு போகாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நான் உன்னெல்லாம் என்னால் உன் கூட இருக்க முடியாது, நான் உன்னை விட்டு போகிறது தான் நல்லதுன்னு இவ போயிட்டு இருக்க. ஹீரோக்கு இவ இப்படி சொன்ன உடனே ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள நர்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்த்தோபீடிக் டாக்டர் நினச்சா ரொம்ப கவலையாக இருக்குடி, பாவம் அவர் ஃபீவர் வேற ரொம்ப ஹையாக இருக்குது, அவரை பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கேர்ள் ஃப்ரெண்ட்னு யாருமே வரல, ஆனால் அது மாதிரி கிடக்கிறாருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். இவங்க இப்படி பேசுகிறத பார்த்தவொடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ கிட்ட தான் வரா. இப்போ ஹீரோவை வந்து செக் பண்ணி பார்க்க ஹீரோக்கு பயங்கர ஃபீவராக இருக்குது. அதை பார்த்தவொடனே இவ பச்சை தண்ணி வச்சு ஹீரோக்கு ஒத்தரை கொடுத்துட்டு, ஹீரோக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாரையாவது கால் பண்ணி கூப்பிடுன்னு சொல்ல. எனக்குன்னு யாரும் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் வந்து தங்குற அளவுக்கு எந்த ரிலேஷனும் கிடையாது, என்னை பற்றி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ கூட வேலை பார்க்குற இன்னொரு நர்ஸும் வராங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எதுவுமே சாப்பிடல, இந்தாங்க இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, நாங்கள் ஷிஃப்ட்டு மாறி மாறி பார்த்தாலும் உங்களை யாராவது ஒரு நர்ஸு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு போக. ஹீரோனை பார்த்தீங்கன்னா, ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்தோன்னா அவனுக்கு உதவி பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. என் செல்லத்துக்கு என் மேலே இன்னும் பாசம் இருக்கு, அதனால தானே எனக்கு உதவி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தலடான்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் டீன் தான் இருக்காரு. இப்போ அவர் ஹீரோனை பார்த்தோன்னே, நம்ம ஆர்த்தோபீடிக் டாக்டருக்கு ரிலேஷன் யாரும் கிடையாதுமா, நீ அவரும் ஆல்ரெடி ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துருக்கீங்களா, அவனோட பழைய ஃப்ரெண்டு தானே, நீ அவரை கூட இருந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல. ஆனால் டாக்டர் எனக்கு மற்ற வேலை இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னோட ஷிஃப்டெல்லாம் நான் மாற்றிடுறேன், நீ டாக்டரை பார்த்துக்கிற வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல. இவளுக்கு வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிடுறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்காக வந்து ஹீரோக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க. இவன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நான் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுட்டு, செல்லம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் கூட்டு போன்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு ஹீரோவை பாத்ரூம்க்கு கூட்டு வரா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு இருக்கேன், என்னோட பேண்டை கழட்டி விடுன்னு சொல்ல. இவ்வளோ பார்த்தீங்கன்னா திரு திருன்னு முழிக்கிறா. ஏன் அப்படி முழிக்கிற, ஒரு வேளை மேடம்க்கு வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. யாருக்கு வெக்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு இவ பேண்டை கழட்டிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ அவனோட வேலையை முடிச்சுட்டு அவளை மறுபடியும் கூப்பிட்றான். இப்போ என்னதான் வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. பேண்டை கலர்னா அதை யார் போட்டு விடுவா, நீ தான் வந்து போட்டு வேணும் உள்ளவாடின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஹீரோவோட பேண்டை போட்டு விட அவளுக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன அப்படி பார்க்குறேன், நீ என்னை டச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஃபீலிங் வரதுலாம் சகஜமான விஷயம் தான் சொல்ல, உனக்கு திமிருடா அப்படின்ற மாதிரி இவ பேண்டை போட்டு விட்டுட்டு இருக்க. ஐயோ பார்த்து போடு, படாத இடத்துல பற்ற போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் திரும்பி,
இவன் வேணும்னே தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னோட கையில் பேண்டேஜ் இருக்குல்ல, அந்த பேண்டேஜை மறுபடியும் மாற்றி ஆகணும்னு சொல்ல, என்னால் மாற்ற முடியாது, உன்னால தான் மாற்ற முடியும், அதே நீயே பண்ணி விடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூப்பிட்டு வந்து அவனோட கைக்கு பேண்டேஜ் மாற்றி விட்டுட்டு இருக்கா. இப்போ பேண்டேஜ் எல்லாம் மாற்றி விட்டதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா 2 நாளாக பெட்லேயே இருக்கேன்னா உடம்பெல்லாம் அரிக்குது, கொஞ்சம் தண்ணி வச்சு தொடச்சி விட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோக்கு தண்ணிலாம் வச்சு தொடச்சி விட்டுட்டு இப்போ அடுத்து காலிக்கிட்ட தொடக்கலான்னு வர இவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. எப்பவும் துறைக்கு இதே நினப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அது அப்படிதான், அதை பற்றி நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோக்கு தொடச்சி விட்டுட்டு இருக்கா. இப்போ அவன் இப்படி தொடச்சி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் வேணும்னே தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவன் நினைப்பு ஃபுல்லாகவே ஹீரோ மேலே தான் இருக்கு. இப்போ இவ அவளோட ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. அந்த கனவு வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவன் மேலே உள்ள காதல் என்னை விட்டு போகலன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்துட்டு இருக்கா. அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் நீ எனக்கு ஆயமா வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு போகலாம், என்னை நானே பார்த்துக்குவேன்னு சொல்ல, என்னாச்சுன்னு இவ கேட்குறா. இல்லை, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு எங்கள் அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. உன் மனசை காயப்படுத்தினது நான் தான். உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் பின்னாடி சுற்றி உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். நீ எந்த அளவுக்கு என்னால் மன கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு இப்போதான் புரியுது. இதுக்கப்புறம் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒரு டீசெண்டான நல்ல ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணோட வாழ்க்கையிலே நான் பிரச்சனையை உண்டாக்க விரும்பல. இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாழலான்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பாத்ரூமில் வந்து அழுதுட்டு இருக்க. பின்னாடியே ஹீரோவும் வரான். இப்போ ஹீரோவை அழுகிறத பார்த்தவொன்னே அவளை கட்டி பிடிச்சிட்டு, உன் மனசில் நான் இருக்கேன் தானே, அதனால தானே உனக்கு கண்ணீர் வருது, ஒருவேளை உன் மனசில் நான் இருந்தால் மனசு விட்டு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ சொல்ல, அப்படின்னா எனக்காக இன்னொரு வாய்ப்பு கொடு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி சொல்லிட்டு அந்த இடத்த வீட்டு போக ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோ அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசுறத பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டாக்டர் என் கூட கொஞ்சம் தனியாக வரீங்களான்னு ஹீரோவை தனியாக கூட்டிட்டு வந்துடுறா. இப்போ தனியாக கூட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட உனக்கு என்னடா பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, என் மாமியார் கூட நான் பேசலாம், உனக்கு என்னடி வைத்தறிச்சல், வருங்கால மருமக பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு நைஸாக அவங்க கிட்ட பேசி பணம் கொடுங்கன்னு கேட்கலான் இருந்தேன், அதுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போறா, நாளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு ஹீரோக்கு டின்னர் வச்சுட்டு இருக்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவை பார்த்தீங்கன்னா, ஆன்ட்டி நீங்க பண்றதெல்லாம் பார்க்க என்னோட அம்மா மாதிரியே இருக்கு, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கைசை வச்சுட்டு இருக்க. தாராளமாக கூப்பிடலான்னு அவங்களும் சொல்றாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வயசு வைக்க என்னென்ன பேச முடியுமா எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க. போற போக்க பார்த்தா இன்னைக்கே கல்யாணம் பண்ணிடுவான் போலே அப்படின்ற மாதிரி இவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வர டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். நான் அவனை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்னைக்கு என் கூட ஒன்றா இருக்கணும்னு ஹீரோ அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவன் ஹீரோவோட மடியில் படுத்துட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எங்கள் அம்மா முன்னாடி ஏதாவது பேசலன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன்னு சொல்ல, அப்போ கல்யாணத்துக்கு எப்படி தான் பர்மிஷன் வாங்குறதுன்னு ஹீரோ கேட்குறான். கல்யாணமா, உன்னை கல்யாணம் பண்ணலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா நம்ம 2 பேருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹீரோ கேட்குறான். வெறும் பெட் பார்ட்னர்ஸ் மட்டும்தானே இவ சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிட இவன் ஹீரோவோட மடியில் ஏறி உட்காந்துக்கிறா. இங்கே பாரு சும்மா மூஞ்சி அப்படி தொங்க வச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ இல்லாமல் என் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்றத உன்னை பிரிஞ்சிருந்தப்ப தான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு கொடுக்க இவ்வளோ அந்த ப்ரப்போஸலை சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோவை கையில் ரிங்கு போட்டு விட்டுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டு சந்தோஷமா இப்படி வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.